அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். மிளிரா மீடியா சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கிறிஸ்துமஸ், இறைமகன் இயேசு பிறக்கப் போகிறார் என்பதன் அடையாளமாக டிசம்பர் 1 தேதியே வீடுகளில் நட்சத்திரம் தொங்கவிட்டு இது கிறிஸ்துமஸ் மாதம், மகிழ்ச்சியின் மாதம் என்று கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். வீட்டை ஒட்டடை அடித்து கழுவி சுத்தம் செய்வதைப் போலவே நம் மனதையும் ஒட்டடை அடித்து கழுவி காயப்போட வேண்டிய தருணம் இது. இந்த ஆண்டு முழுவதும் சிறிது சிறிதாக நம் மனதில் சிந்தனையில் ஒட்டடை படிந்திருக்கலாம். நம் மனமே கடவுள் வாழும் ஆலயம், மனமே இறைமகன் பிறக்க இருக்கும் மனத்தொழுவம். அப்படி இருக்கையில் ஒவ்வொரு வருடமும் தூய்மைப்படுத்தி கொள்ள கிறிஸ்து தன் பிறப்பின் மூலம் வாய்ப்பு அளிக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியில் அவதரித்த தினமே கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் திருவிழாவை மீட்பின் திருவிழா, ஒளியின் திருவிழா, மகிழ்வின் திருவிழா என பல அடையாளங்களின் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் இறைமகன் இயேசுவை தங்கள் வாழ்வின் மீட்புக்காக தங்கள் இதயத்திற்குள் கடவுளை அவதரிக்க பாலனாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். மெழுகுவர்த்தி தியாகத்தின் அடையாளமாகவும் ஒளியின் அடையாளமாகவும் மீட்பின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. நட்சத்திரம் இயேசு பிறந்த இடத்தை சுட்டிக்காட்ட ஞானிகளுக்கு நட்சத்திரம் உதவியதால் அதை வாழ்வின் வழிகாட்டியாக சித்தரிக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் தாத்தா குழந்தைகளுக்கு குதூகலம் தருபவர். இனிப்புகளை குழந்தைகளுக்கு அள்ளி தந்து அவர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்விப்பார். கிறிஸ்துமஸ் குடில் பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது இருந்த சூழலை அதுபோலவே தத்ரூபமாக பாலன் இயேசு, மரியா, சூசேப்பர், ஞானிகள், இடையர்கள் சொரூபங்கள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகம், புல், ஓலை என அனைத்தும் அழகுற காண்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் மரம் கிறிஸ்துமஸ் மர அலங்காரத்தில் எப்போதும் உச்சிக்கோம்பில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உணர்ந்து அவரை தரிசிக்க வந்த 3 மன்னர்களுக்கு வழிகாட்டிய நட்சத்திரம் வைக்கப்படும். அதுபோல மரம் முழுவதும் வர்ண விளக்குகள், வானதூதர் பொம்மைகள், பரிசு பொருட்கள், முத்துக்கள், மணிகள், மாலைகள் போன்றவற்றால் அலங்கரிக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பரிசு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்வதும் இல்லாதவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி மகிழ வைப்பதும் ஆகும். கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டை வாழ்த்துச் செய்தியை தங்களுக்கு நெருக்கமான உறவுகளோடு வாழ்த்து அட்டையாக, கவிதையாக வடிவமைப்பது ஆகும். திருவிழாக்கள் கொண்டாடப்படுவது வாழ்வின் மகிழ்ச்சிக்காக, மனதின் எழுச்சிக்காக, உள்ளம் குதிகளிக்க. பாதுகாப்பாக கொண்டாடுவோம், அன்பை பரிமாறுவோம், வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். நன்றி. மேலும் இதுபோன்ற நல்ல கருத்துக்களை மிளிரா மீடியாஸ் யூடியூப் சேனலில் பதிவிட உங்கள் ஆதரவை தந்து சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். அன்பு கலந்த நன்றிகள்.